Welcome to RSK Neet Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட क्वेश्चन இது ரிப்பீட்டடா இந்த மாடல் வந்து நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல சிம்பல்ஸ் மட்டும் தான் மேக்ஸिमम மாறும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஒரு டிஸ்க் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா it இது ஒமேகா i அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டில இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டில ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு ஒரு டிஸ்க் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ib அதை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த டிஸ்க் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இதோட ஆங்குலர் வெலாசிட்டி குறையும். ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளவு இப்போ ஃபைனலாக ஒமேகா எஃப் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த சுச்சுவேஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம். ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம்னா நமக்கு ஃபைனலாக வந்து பாருங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும், it ப்ளஸ் ஐபி ரெண்டும் சேர்ந்துருக்கும். it ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா எஃப் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன it, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளவு ஒமேகா ஐ. அப்போ திஸ் வேல்யூ இன்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இன்ட்டு திஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் வந்து ஒமேகா எஃபோட வேல்யூ வந்துன்னா it டிவைட் பை it ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஒமேகா ஐ. ஓகே, இப்போ ஒமேகா எஃபை கால்குலேட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன கேட்குறாங்க, சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இல்லாட்டி லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது வேணும். அப்போ இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன, half i ஒமேகா ஸ்கொயர். இந்த கேஸில் வந்து என்ன half it இன்ட்டு ஒமேகா ஐ ஸ்கொயர். ஃபைனலாக வந்து பாருங்கள் கைனட்டிக் எனர்ஜி என்ன இருக்கும், half இன்ட்டு it ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஒமேகா எஃப் ஸ்கொயர். ஒமேகா எஃப் இப்போ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன it டிவைட் பை it ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஒமேகா ஐ ஸ்கொயர்னு இது அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இந்த it ப்ளஸ் ஐபியும் இங்கே டினாமினேட்டரில் it ப்ளஸ் ஐபியில் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது, half it ஒமேகா ஐ ஸ்கொயர் மைனஸ் half it ஸ்கொயர் டிவைட் பை it ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஒமேகா ஐ ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோன்னா half it ஒமேகா ஸ்கொயரை வெளியில் எடுத்துடுறோம். இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும், 1 மைனஸ் it டிவைட் பை it ப்ளஸ் ஐபின்னு இருக்கும். ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, half it ஐபி டிவைட் பை it ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஒமேகா ஐ ஸ்கொயர். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சில சமயம் it ஐபிக்கு பதிலாக i1 i2ன்னு கேட்குறாங்க. ஒமேகா ஐ ஒமேகா எஃப்க்கு பதிலாக வந்துன்னா ஒமேகா 1 ஒமேகா 2 இப்படி சிம்பிள்ஸ் மட்டும்தான் மாறும். மேக்ஸிமம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்துன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் இதை ஃபைனல் ரிசல்ட்டாக கூட இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.